பாரு. 1984 ஏவிஎம் ஸ்டுடியோல ஜெமினி படம் போடுவாங்க பாரு. படம் போட்டவனே 2 பொம்மை மொட்டை குண்டியா அப்படி ஊதி வச்சுக்கிட்டு திரும்ப பாரு. போஸ் எனக்கிட்ட போஸ் ஏண்டி மைச்சட்டு மிகப்பெரிய ஜாமெல்லாம் வச்சிருக்காரு. சாதாரண ஜாமான் இல்லை, 15 லட்சத்துக்கு மேலே தாண்ட இருக்கிற ஜாமான். இங்கே இருக்கிற ஜாமானே அப்போ வீட்டில் இருக்கிறோம் பார்க்கணும். பின்னாடி இருக்கிற குண்டாய்க்காரை கொடுத்துட்டு அட்வான்ஸுக்கு மறுபடியும் போய் கொய்யா மரம் தோப்பை வித்துட்டு கொண்டு கொடுக்கணும். ஹலோ நல்லாத்தான் இருக்கு, மண்ணா ஒட்டி இருக்கு. உம்மோட அறக்கட்ட சுதி எனக்கு கூட. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. இடத்துக்கும் ஜாமானுக்கும் உருவத்துக்கும் தோற்றத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கொட்டைய பிதிக்கி பிடிக்கும் பிதிக்கி. வேற எவனாவது இழிச்சா போய் அவன்கிட்ட பேசணும், எனக்கிட்ட பேசக்கூடாது. மரியாதை நாகரிகம். உமக்கு மரியாதை தெரியல. யாரு யாரு கையை கொடுத்துருவேன். பூரா 3+ லைன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அடிச்சு சென்ட்ரிங் அடிச்சு சப்படி அடிச்சுக்கணும். வா நீ நல்ல மனுஷன், வா நீ வா இங்க வா வந்து தொட்டு பாரு, தூக்கி அடிக்க முடியும். பச்சை மட்டை எடுத்து பாய்ங்க, செருப்பு போடல பின்னிக்கிட்டு அடிக்க வயலுக்குல உயிர் மேல வயலுக்கா இப்ப தெரியும். இப்ப தெரியும் டேப் இங்க அடிக்கல, டேப் இங்க அடிக்கல, டேப் அடிக்கல, கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் என்ன பயமுறுத்துற? என்ன சொன்னீங்க? நாய் வேஷம் போட்டால் குலைக்கணுமா? ஆமா. சிங்க வேஷம் போட்டால் கர்ச்சிக்கணுமா? ஆமா. புலி வேஷம் போட்டால் உரும்பணுமா? உரும்பணுமா? பன்னி வேஷம் போட்டால் பிய திங்கணுமா? ஆமையா. நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. ஒரு கை பியல்லி வாய்கிட்ட கொண்டு போக முடியுமா? அர்த்தம் தாங்க முடியாது. அதுலயும் நம்ம ஆளு இன்னைக்கு திருவிழா தேதிக்கு கண்ட சரக்கு போட்டுவிட்டு தள்ளாடிக்கிட்டு போற அநியாயத்தை பாரு, கிரகத்தை இருக்கட்டு. ஆமா, எனக்கு ஒரு கால வீக்கு, அவருக்கு ஒரு வண்டி, உங்களுக்கு குடம் போயிருச்சு போல இருக்கட்டு. திருவிழா தேதிக்கு கண்ட சரக்கை அடிச்சு விட்டு நம்மளால அதுலயும் ஜைடிச்சு மொச்சக்கொட்டை, சுண்டக்கடலை, கடலைப்பருப்பு, முறுக்கு, கார பூந்தி இதை புறம் தின்னுபிட்டு 4 நாள் அடைச்சு வச்சு பண்ற. நாத்தம் தாங்க முடியல. என்னைய பார்த்து இந்த காலாப்பனூர்ல நீ பீதிங்க சொன்னவா உன்னைய விடவே மாட்டேன். பீதிங்க சொன்ன நானா? வெட்டிக்கார தம்பியாடா? யாரு வெட்டிக்கார தம்பி? அம்ப விட்டது நீதானையா? அம்ப விட்டது நீதானையா? நீர் வர காரணம் மழை பெஞ்சா நீர் வரத்தான் செய்யும். இன்னும் மழை மயிரில் கூட வரல, பூரா உழுகும் இல்ல, பயிரும் போடல. நீர் கடுப்பாக. ஆமா, சுண்ணாம்பதுல ஓட்டா வெந்து வரும், சுண்டூர்ல ஓட்டுருக்கு. சப்பறதை விட்டு 15 வருஷம் ஆச்சு, இன்னமா சப்பிக்கிட்டு இருப்பாங்க. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீங்க. தமிழ்காரன் தான் என்ன இலங்கைக்காரன? செந்தமிழ் நாட்டொன்னும் போதி நீ தேன் வந்து வாயுது காதலில் யாம் அறிந்த மொழிகளிலே எளிதான மொழியை எங்கும் காணும்னு அப்படி சொல்லு. தமிழ் 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 என்று சொன்னாங்க. அமிர்து 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 என்று பிறக்கும். படித்தேன் 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 அது தமிழ் மொழி மட்டும் படித்தது இழித்தது, வேற எந்த மொழிக்கும் அந்த சிறப்பு இல்லைடான்ட்டேன். அப்படி சொல்லி அந்த அளவுக்கு தாங்கள் படித்தவரோ, படிப்பில் திறமையானவரோ? பார்க்கலாம். உமது திறமை பெரிதா எமது திறமை பெரிதா என்பதை மக்கள் மத்தியிலே இப்பொழுது நிரூபித்து சென்று இப்ப தெரியும். இந்த காலாப்பனூர்ல வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வீணையை தூக்கிக்கிட்டு ஓட ஓடு. நல்ல மனுஷன் இதை தாண்டக்கூடாது. நல்ல மனுஷன் நான் தாண்ட மாட்டேன். நல்ல மனுஷன் இந்த கோடை தாண்டக்கூடாது. நான் தாண்ட மாட்டேன். பேச்சு பேச்சா இருக்கணும். கை சரசம் கண்ணை கெடுக்கட்டாங்க. பாப்போம். கோடு கோடு பேசி பாரு, பேசி பாரு. உமக்கும் எமக்கும் போட்டி. போட்டி பாப்போம். இந்த மேடையில உமக்கும் எமக்கும் போட்டி. போட்டியின் நிபந்தனையை தாங்கள் அறிவிக்கிறீர்களா? யாம் அறிவிக்க? நானே அறிவிக்கிறேன். அறிவித்து விடுங்கள் பார்க்கலாம். காலாப்பனூர்ல ஓண்ட இந்த மேடையில நான் இன்னைக்கு தோல்வி விட்டால் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், நான் அம்மனை குண்டியாக ஓடுகிறேன். ஓட வைக்கிறேன். முடியாது முடியாது. அக்னியில 6 மாதமா
அம்மனை குண்டியா தவமா இருந்துட்டு வந்திருக்கேன் உன்னைய தூக்க. 6 மாதமா அக்கினியில அம்மனை குண்டியா அழிய தொலைச்சிருப்படா. பூரா மோல்டிங் போட்டிருக்காங்க. பூ பார்க்கலாம். சரி, எமது போட்டி நிபந்தனை தாங்கள் அறிவிக்கிறீர்களா? உம்மிடம் நான் தோல்வி விட்டால் அம்மனை குண்டியாக ஓட சொன்னீர். என்னிடம் நீர் தோல்வி விட்டால் உறுதி. என்ன உறுதி? என்னடா உறுதி? மெய்யாலும் உறுதி. புடிச்சுக்கிட்டு அடிக்கிற உனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கும் போது பிடிக்காம எனக்கு அடிக்கிற எவ்வளவு ரப்பு இருக்கும். அடி அடி பாப்ப. அப்படி உம்மிடம் நான் தோல்வியுற்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்னையில இருந்து கட்ட பிடிக்க மாட்டேன்னு சத்தியமன். இந்த மேடையிலிருந்து சொல்றேன், உம்மிடம் நான் தோற்று விட்டால் இந்த மேடையிலிருந்து இன்றிலிருந்து இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்ப. நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியமன். இந்த கட்டையும் பிடிக்க மாட்டேன், வேஷமும் போட மாட்டேன். சோத்துக்கு என்ன? சோத்துக்கு நான் காட்டை புஷி குடிமன். நீ சோத்துக்கு நான் சோத்துக்கு சுப்பிரமணியனை பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு போவேன். இன்னைக்கு உன்னை ஊருக்கு போக வைக்கிறேன்டா. பார்க்கலாமியா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்து 247. அறிவிட்ட நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். நீ என்னடா கேட்ட உன்னை பட்டு 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 நடிக்கிற? தெரிஞ்சவன் பட்டு பட்டு நடிப்பேன், தெரியாதவன் கவட்டுக்குள்ள தடவிட்டு கிடப்பேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்து 247. திருட்டு நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. கேட்ட இந்த மாதிரி பேர் இங்க வேற நாய் எதையே வாங்கின பாப்பேன், பதில் சொல்ல மாட்டேன். திறமதாயா சும்மாவா? இறைவன் மூடு இங்கே வச்சிருக்கேன், இதயத்தை இங்கே வச்சு அறிவை உனக்கு உடம்பூரா வச்சிருக்கா. உடம்பூரா அறிவை வச்சிருக்கேன். ஆனா அது எங்கே இந்த மாதிரி திறமை இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, அடடே உயிர்மெழுத்து 216, அடடடடடே ஆயுதெழுத்து 1, மொத்த எழுத்து 247. இங்க பாத்தீங்களா? பேச்சு கல்லில் பறிக்கப்பட்ட எழுத்து போல் உடம்பு தேக்க செஞ்ச மாதிரி திறமை ஆண்டே வச்சிருக்காண்டா. எங்க சும்மாவா? மேடல் நிக்கணும் சாதாரணமா. அறிவு எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருக்குமா? இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க இருக்கு. எங்க இருக்கு? ஆனா கண்டுபிடிக்க விட மாட்டேன். சும்மாவா? விட மாட்டேன், சாதாரண விட மாட்டேன், கண்டுபிடிக்க விட மாட்டேன். எங்கேயோ இருந்த எங்கேயோ நான் பார்த்தேங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கே. அது ஒரு வேலை எங்க இருக்கு? இந்த கண்டுபிடிக்கிறேன் இப்ப. உயிரெழுத்து மயிர புடுங்கின எழுத்து. உயிரெழுத்து போட்டு கொண்டுகிட்டு இருக்க. நான் என்ன துபாக்கி பாஸ்போர்ட் எடுத்து உனக்கு மெடிக்கல் போட வந்தனா? வாய 2 பொணந்துக்கிட்டு பாக்குற, குனிய வச்சு பாக்குற, மல்லாக்க விட்டுக்கிட்டு பாக்குற. பேன் காமிட்டேன். முனிவர்கள் பேசல, கொலை பண்ற மாதிரியா பேசுற. உயிரெழுத்து வேண்டாம். கொட்டகை இறந்தா நேரம் தீ பிடிச்சி கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கேன். சென்ட்ரிங் சவர். மொத்த எழுத்துக்களை கூட்டினா 247. தமிழ் என்று எழுதினார் 3. முட்டாப்பல மொத்தம் 5 எழுத்துற. இப்ப தெரியுதா என்ன? தமிழ்னு எழுதுவான். 3 வருமா 5 வருமா? தா மீ இல் 3 தான் வரும். 5 எப்படி வரும்? தா மீ இல் எத்தனை? 3 தான். இப்ப தானே 5 சொன்னேன். 5ன்னா அப்ப 5 அப்ப நான் போதல நிக்கிறேனா? நல்லா தா தா மீ இல் 5 வந்துருச்சுல. ஆமா 5 வரும்படி. ஓடா எந்த அளவுல நீ கிறுக்கனா இருக்க? என்னை கிறுக்கனா பாக்குறேன். தமிழ் எழுதுனா கண்ணுக்கு தெரிஞ்ச 3 எழுத்து தப்பு. கண்ணுக்கு தெரியாமல் இந்த 3 எழுத்துக்குள்ள 2 எழுத்து ஒளிந்து இருக்கிறது தெரியுமா உமக்கு? தா என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மெய் எழுத்தா? அது உயிர்மெய் எழுத்து. கேட்டுக்கங்க. அந்த தா என்ற உயிர்மெய் எழுத்து எப்படி உருவாகியது? இத்து என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட்டல் ஆ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தையும் கூட்டினால்தான் இத்து கூட்டலா தா.
அப்ப தா என்பது எத்தனை எழுத்து? 2. மீ என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? அதுவும் உயிர்மை எழுத்து. அதுவும் உயிர்மை எழுத்தா. அந்த மீ என்ற உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுது? இம் என்று சொல்லக்கூடிய மெய் எழுத்தும் கூட்டல் ஈ என்று சொல்லக்கூடிய உயிரத்தை கூட்டினால் இம் கூட்டல் ஈ மீ. அப்ப மீ எத்தனை எழுத்து? 2 எழுத்து. இல் என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? அது மெய் எழுத்து. மெய் எழுத்து தனிப்பட்ட முறையிலே பொருள் சேருமா? ஒரு உயிரோட உயிர் மெய்யோட தான் பொருள் சேரும். இல் என்பது எத்தனை எழுத்து? 2. இல் என்பது 1. தா என்பது 2. மீ என்பது 2. இல் என்பது 1. மொத்தம் எத்தனை எழுத்து? மொத்தம் 5. நீ என்ன சொல்ற? இலக்கண ரீதியில பிரிக்கலாக்க. இலக்கண தெரியும்படி இலக்கணம் சொல்லவா? சொல்லவா? கோடு 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 சொல்லவா? நான் சொல்றேன். என்னடா தெரியாம போடா. நீ எதுக்கு வரீங்க? நான் சொல்றேன். இலக்கண முறை இலக்கண சொல் இலக்கண பொருள் இலக்கண யாப்பு இலக்கண அணி இலக்கண ஐவகைப்படும். சொல்லு. தெரியும். எழுத்து என்றால் என்ன? அது ஒரு வடிவம். சொல் என்றால் என்ன? அந்த வடிவத்தை சொல்லாக்குறது. அப்படி சொல்லியா? பொருள் என்றால் என்ன? அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள். அப்படி சொல்லியா? யாப்பு என்றால் என்ன? உனக்கு கொஞ்ச நேரத்துல வப்பண்டி ஆப்பு. டேய் கோரியா தாண்டாதே சொல்லு. சொல்லு. 3க்கு சொல்லல 2க்கு சொல்லு. எதுக்கு எனக்கு தெரியல. ஏன்ட்ட வாங்கி பேசிக்கிட்டு அடுத்த மேடையில பேசிக்கலாம். இல்ல சம்பளத்துல பாதி பாதி கொடுக்குறியா? 2க்கு சொல்லு. யாரு தெரியலன்னு சொல்றா. ஏன் தெரியல? ரூம் போட்டு படிக்கணும். ரூம். யாப்பு என்றால் பாடல் என்ற அர்த்தம். அணி என்றால் என்ன அர்த்தம்? எந்த வேப்பமரத்துல யார் சொல்லியா? 2க்கு சொல்லியா? அணிவகுத்து எழுதுவது. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சொல்லக்கூடிய. என்ன நீ கிழிச்ச? நீ என்ன கிழிச்ச? இந்த உலகத்திலே கலகப்பிரியர் என்ற பொதுநலத்தோடு உலகத்துல பெருமையை சேர்த்தவன் நாரதனை நான் நிரூபிச்சு காட்டுவேன். நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்ச பெருமை சேர்த்த நாரதன் நிரூபிக்கிறியா? நிரூபிக்கவா? நிரூபிப்பேன். நிரூபிப்பேன். புத்தகத்தை விரிவிப்பேன். புத்தகத்தை விரிவிப்பேன். அடுக்கடுக்க சொல்லுவேன். அடுக்கடுக்க சொல்லுவேன். நான் சொல்றேன். நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன். சத்தியமான் இறக்க வேண்டும் என்பது விதி. சாவித்திரியிடம் போய் காயத்ரி மந்திரத்தை எடுத்து கூறி உலகத்தை செத்தவனை உயிரோட கொண்டு வரக்கு காரணமா இருந்தவன் நாரதரா. நான் நிரூபிப்பேன். நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்ச பெருமை சேர்த்திருக்கியா? ராமசாமி பொண்டாட்டிய முனியசாமி கூட்டிட்டு போயிட்டேன். உனக்கு தெரியுமா? ராமசாமி பொண்டாட்டிய முனியசாமி கூட்டிட்டு போயிட்டேன். உனக்கு தெரியுமா? வக்க மக்களை நான் விரும்புறேன் போனேன். இங்க வாடா எடுவட்டவள முனியசாமி. அவனுக்கு 3 பிள்ளைகடா. நீ வாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுனா 3 பிள்ளையும் பொண்டாட்டியும் வச்சுக்கிட்டு அவன் சோத்துக்கு என்னடா பண்ணுவேன்? நீ நாசுக்கு அந்த பொம்பளைய வச்சுக்கடா அப்படின்ட்டு அங்க பெருமை சேர்க்கலையா? அங்க பெருமை சேர்த்தவன். கலைமகள் அலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய 30 தேவியிடத்திலே போய் இரும்பு கடலை கொடுத்தேன். பொறிச்சு கொடுக்க முடியல. பூலோகத்தில் அனுசியாதேவியிடம் கொடுத்து பொறித்து கொடுத்தார். அப்படின்னா என்ன? பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளும் பதிவிரதா சிரோன்மணிகள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக அங்கே சுரேஷ் கூட்டி போயிட்டா. மேலூருக்கு கிழவுக்கு வெட்டு குத்து. இவன் 150 பேர் அறுவடை வரேன். அது 50 பேர் வெல்கம் போட வரேன். விரும்பி இடையில போனேன் நிப்பாட்டா அப்படின்னு. இந்த பிள்ளை எம்ஏ படிச்சிருக்கு. இவன் பிகாம் படிச்சிருக்கான். 2 பேரும் சேர்த்து வைக்கிற அந்த அரசாங்க புழு 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 மேல கொடுத்துரு அப்படின்ட்டு அந்த 2 பேரும் ஒன்னும் சேர்த்து வைக்கலையா? அங்க பொறுமை சேர்த்து மார்க்கடையன் 16 வயதில் இறக்க வேண்டும் என்று அதை என்றும் 16 வயது ஆக்குவதற்கு காரணமா இருந்தார். இப்படி பல பொறுமையை விடிய விடிய பேசிக்கிட்டே போவையா? சொல்லவா? என்ன சொல்ல வேண்டிய இங்க பாருங்களேன். ஈரேல் 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்து வந்த நாரதரியா? நீ என்ன ஈரேல் 14 சென்று பெருமை சேர்த்தாய்? 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவங்க இந்த நாரதரியா? பூலோகம் போலோகம் மகாலோகம் தபாலோகம் சத்தியலோகம் சூலோகம் தன்னலோகம் அஜல விதலம் சுதலம் தராதரம் அஜாதரம் மகாதரம் பாதாளம் ஈரேல் 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்து வந்த 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் இந்த நாரதரியா? சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் 18 புராணங்கள் இருந்து பெருமை 19 புராணத்துல இருந்து பெருமை பொய் ஒத்துக்க மாட்டேன். பொய் 19 நீ பொய் சொல்ற. 19 டேய் 19 புராண 19 பொய் சொல்லாதடா. கொலகார பையத்தை இவன் மாரியத்த கண்ணை கெடுத்து விடுங்க. 19 கே நான் உண்மையை சொல்றேன். நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நானும் உண்மையை தான் சொல்றேன். 19 சரி நீ 19 இல்ல 19 புராணம் எதுக்கு? உன்னோட ஒரு புராணம் கூட படிச்ச அந்த திமிரு தனாவட்டி எனக்கு இருக்கு. 18 நான் 18 நிரூபிக்கிறேன். நான் 19 நிரூபிப்பேன். சொல்லு. உன்னோட ஒரு புராணம் மச்சம் குருமராக மாமன பிரணவம் நம சைவலிங்கம் வைடிகம் நாரதம் காரதம் வர்த்தம் கரதம் மார்க்கனே ஆக்கினே பிரம்மாண்டம் 10 சொல்லக்கூடிய மொத்தம் 18 புராணம் யா நான் நிரூபிச்சிருக்கேன். மக்கள் மத்தியில சாமி முன்னால நான் 18 நிரூபிச்சல. நீ 19 புராணம் சொன்னீல. இதே சாமி முன்னால மக்கள் மத்தியில் நிரூபிச்சு காட்டுற. என்னடா முக்குற? ஏன்டா புராணத்தை சொல்லு. எதுக்கு நீ சொல்ற முந்திரி கொட்ட மாதிரி நான் சொல்லுவில்ல. ஏய் நீ தானே என்னை சொல்ல சொன்ன. என்ன அதுக்கு நான் கிணத்துல வந்து சாக சொன்ன சாவியா? சரிப்பா நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தெரியாம சொல்லிட்டேன்? தெரியாம செத்து போயிட்டா யமதர்ம உசுரை குடிச்சிட்டு போயிடுவான்ல. மறுபடியும் தெரியாம செத்துட்டேன் விடுப்பா அப்படின்னா சித்திரகுப்தன் நோட்டில் கணக்கை எழுதிடுவான்ல.
நீ எதுக்கே முந்துற? நான் சொல்லுவல்ல. சரி, நான் தான் சொல்லிட்டேன், நீயும் சொல்லுவே. எதுக்கு? நீ சொன்ன வசனத்தை நான் சொன்னா அந்த அக்கா நினைக்கு சனியை முடிச்சவன் அந்த ஆள் சொல்றதே இவன் திருப்பிக்கிட்டு சொல்றேன் அப்படின்னு செருப்பை கழட்டிக்கிட்டு பீய தொட்டுக்கிட்டு என் வாயில அடிக்காதா? ஏய், செருப்பை கழட்டிட்டு அடிக்கணும்டா. அதென்ன பீய தொட்டுட்டு போய் பீக்கு சரி வருது? பீக்கு கொட்டாக்கு முன்னாடி போட்டேன். தெரியலன்னு சொல்றா. யாருக்கு தெரியல? தெரியல சொல்லு. எதுக்கு தெரியல? இல்ல 18வது புராணம் கந்த புராணம்யா. 19வது புராணம் பொந்த புராணம். எரியா கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதோ? சரியா? கந்த புராணத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியா. பொந்த புராணத்தை எழுதியவர் பொச்சியப்ப சிவாச்சாரி இருக்காரு. சாகல காரக்குடியில சாந்தரம் தான் பார்த்துட்டு வந்தேன். பாத்தியா? ஆமா. எந்த இடத்துல இருக்காரு? அந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி கக்கூஸ்ல டேனிங்ல இப்படி வளையும்ல பஸ் அங்கதான் உட்கார்ந்திருப்பாரு. கக்கூஸ் கிட்டயா? கக்கூஸ் கிட்ட அந்த டேனிங்ல. இதுக்கு எவ்வளவு வாங்குறா? இதுக்கு எவ்வளவு வாங்குறா? அவர் என்ன கக்கூசுக்கு டோக்கனா கொடுக்குறாரு? அவர் அடையாளத்தை சொல்லு. 4 சக்கரம் வண்டி மாதிரி இருக்கு. இப்படி நக்கலிச்சு போவார். காலையில 8 to 9 மணி தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆகாய மார்க்கமா பறந்துருவார். பார்க்க முடியாதா? வெக்கமா இல்லையாடா? யாருக்கு பேசுற? ஏன் வாடா பெரிய எவ்வாறு ஏதாச்சும் செஞ்சாரு? கல்வி கதிபதி கலைவாணிய குடியிருக்கா. நீ என்னடா மம்மா கொடுக்கு? உனக்கு என்னையா கல்விக்கு கலைவாணி குடியிருக்கா? எனக்கு என் நெஞ்சில என் கொல்லங்குடி காளியாத்தேல குடியிருக்கா. நீ என்னையா என் துபுக்கு? வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படிமூண்டு வெள்ளை கமலத்தை விட்டிருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோர் என்னை சரியாசன வைத்ததாய கலைவாணி இருக்க. நீ ஒரு ஆளே கிடையாது. குக்களை பிடித்து கூண்டில் நாவில் அடைத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூச்சி மிகவும் செய்தல் மக்கூணம் மருந்தாகுமோ அதோட பிணுகு உண்டாகுமோ? குக்களை குளந்தண்டில் பெரிதா அவனுக்கு பேச்சு வேண்டாம். ஏன்னா எத்தனை பேர்ட்ட பேசுறேன். என்னுடைய பேச்சின் துணி போல் நான் அந்த சத்தத்தில், நான் எந்த சத்தத்தில் பேசுறோம் அதே சத்தத்தில் பேசும் வல்லமையும் திறமையும் படைத்தவர் தாங்கள். பேச்சும் பாருங்க, கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல், பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல். உண்மையான திறமையான பேச்சியா? ஏன் நான் உன்கிட்ட கூட மாட்டேன். என்னை மொட்டை குண்டியா ஓட சொல்லிக்க, பிய திங்க சொல்லிருக்க. என்னை பாராட்டண்டா. என்னை பாராட்ட என் மக்கள் இருக்காங்க. நீ என்னை பாராட்டு. நீ கையுடைய யாரவையா பாராட்டணும். யாருக்கு கூட மாட்டேன். உன்கிட்ட கூட மாட்டேன். இல்ல வேண்டாம். ஒண்ணுக்கு ஒண்ணு கரண்டுக்கு விட்டுருவேன். நீ பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர், நம்ம ரெண்டும் சேர்ந்து வாப்பந்த போட போறோம். வாப்பந்தா சரியா? ஏன் பகையாளி வீட்டுக்கு வந்தா பச்சை தண்ணி கொடுக்குறான்? பகையை மறக்க வேண்டும். 2 பேரும் அடிச்சுக்கிறாப்பா, பிரிச்சு விட்டு பச்சை தண்ணியை கொடுக்குறோம். ஏன்? கோபம் தனிய வேண்டும் என்பதற்காக. பச்சை தண்ணிக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கு தெரியுமா உனக்கு? அடிச்சுக்கிட்டேன் பச்சை தண்ணியை குட்டி கூடுறேன். நான் ஒண்ணுமே செய்யாம நீ என்ன மொட்டை குண்டியா ஓட சொன்னா அந்த அக்கா என்ன நினைக்கு? எடுபட்ட வைய எத்த தண்டி முண்டமா ஓடுறான்னு நினைக்காதா? சரி, அப்படி உனக்கு எத்தனை கவி தெரியும்? உனக்கு எத்தனை தெரியும்? ஒரு 500 பேசுவேன். நான் 1000 பேசுவேன். ஏன் நான் 2000 பேசிட்டா? நான் 3000 பேசிட்டா? 4000 கையோட பேசுவேன். நான் 5000 பேசுவேன். நான் 6000 கூட பேசுவேன். நான் 7000 கூட பேசுவேன். ஏன்னா 15 நாளைக்கு இங்கனே உட்காந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படியா? பார்க்கலாமே என்ன பேசுற நீ, என்ன தெரிஞ்சுக்க அப்படிங்கிற கவையாக்கி குமாக்கி கட்டக்கு தினுக்குமா அவையெல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நியூட்டல் வாச குறிப்பறிய மாட்டாத வண்டு வைத்தன கூந்தல் மதம் என்றார் வள்ளி கண்டு கொடுத்த கண்ணார் கிளிமொழி வாயில் ஊரார் கண்டோ சக்கரிய கடிகாலமாக அண்டமா முனிவர் கள்ளம் அமிர்தம் என்று அடிக்கலாம் எடுக்க குரங்கு நின்று குத்தடிய கோலத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாவு கரகு நெட்டி பேசும் கசரை கண்டார் சிறங்களாட்டி வச்சு அறிவுலா செய்ய நாய்வாளை அளவெடுத்து பெருக்கி திட்டின் அட்டமை எழுத எழுத்தாணியாகுமா பேய்வாளை சுடுகாட்டை பெருக்கிதில் வைத்தல வாசிந்தவருக்கு வீடாகுமா தாய்வாரத்தை கேள சக சண்டிலும் சாண்டில் முழுத்து கொண்டு வர மாட்டான் இவ்வாறு ஈவட்டால் இவன் ஈவட்டான் ஏழு பிறப்பு இழுத்து பிறப்பார்கள் பேச்சு மோதிட வேண்டும் விராகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் இடையில் பஞ்சேனும் பத்தேனு வேண்டும் அவர் கூறுங்கூட்டு நஞ்சேனுவே வேண்டும் நன்று பேசுறா இட்ட முறை எந்த செப்படும் செத்து விட்டான முட்டை முட்டை பஞ்சமே பார மமனுக்குள்ள அஞ்சா நெஞ்சு விட்டால பேச்சு பேச்சுடி உண்மையாவே இந்த அளவுக்கு நீங்க போட்டி போட்டு நீங்க கவி பேசுவீங்கன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சா ஆரம்பத்துல நான் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிருப்பேன். அதை விடுங்க, ஒரு 12 மணிக்குனால உங்களை சந்திச்சிருப்பேன். நான் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கு அத்தனை திறமையை நான் சோதிச்சு பார்த்துருப்பேன். காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு இனிமேல் இந்த பகுதியில் ஏதோ ஒரு மேடைக்கு வந்தாலோ அல்லது இதே மேடைக்கு மறுபடியும் வந்தாலோ உங்கள் திறமை எவ்வளவு சிறப்பானது பெருமையானதுங்கிறத நீங்கள் நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு 12-1 மணிக்கான 2 பேரும் சந்திப்போம். ஏன்னா காலத்தை நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா அது தகுந்த வள்ளி நாயகத்தை சந்திக்கும் நேரம் இந்த நேரம். அதனால இப்போ நான் விட்டு வச்சுட்டு போகிறேன். இனிமேல் எந்த பகுதியில் ஒரு மேடை இருந்துச்சு நான் கண்டிப்பாக சந்திப்போம். என்பை நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டர் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி நான் தலைவியமாய் பார்க்க வேண்டும். உடனே அழைத்து வாருங்க. நல்லா இவருக்காண்டி மறுபடியும் ஒரு கோயிலை கட்டி மறுபடியும் கும்பாச்சியை வச்சு 48 மண்டல பூஜை முன்னிட்டு மறுபடியும் ஒரு நாடகத்தை வச்சு அதுக்கப்புறம் என்னை 2 கீத்து மத்த கிளிக்க
நீ பேசடி இப்ப பேசடி. இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகையா இருந்தாலும் ஒத்த பக்கம் கிட்னியை வித்தாந்து கொடுக்குறேன். பேசடி. இதெல்லாம் மண்டக்கணம். என்ன மண்டக்கணா? என்னையா உனக்கே மண்டக்கணா? அம்மனை குண்டியா ஓட சொல்லும் போது எனக்கு மண்டக்கணம் இருக்காதோ? போலிச்சாமியார் உனக்கே அவ்வளவு இது இருக்கும்போது ரப் இருக்கும்போது போலிச்சாமி. ஆமா பார்க்கலாம். அருமுகனி அதுமணம் கொண்டு போவோம். கருமுகனி கட்டிகமாகுமா? இரும்பு கோடி யானை விழலாம். நரம்பு கோடினை நாமத கென்சுவோம் பேசியா. சாகரி சாகரி சொன்னவளை ஒருபடி சாமச்சொத்தை தின்னவளை என் கூட சாகரி சொன்னவளை என் கோமணத்தை ஒத்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளை பேச்சு. ஜோதி அண்ணே என்ன முடிய ஏன் ஜோதி அண்ணே இந்த அண்ணே நீ போப்பா. இல்ல இல்ல அவரு ஒரு இசை கலைஞர். அவர் என்னது அவர் என்ன இந்த ஊருக்கு என்ன நாட்டாமையா அவர் முடிக்க சொல்றதுக்கு? அவர் முடிக்க சொல்றாரு. அவர் என்ன முடிக்க சொல்றது? அவர் முக்கியமா அவர் என்ன முக்கியமானது? நீ பாப்பா சொன்னாங்க சாமியா ஐயப்பன் சாமியா அவர் பாப்பா இங்க வர நீ சொல்றத கேளு. நீ பேசாம இரு. மணி ஆயிடுச்சு. ஐயா மணி ஆயிடுச்சு. ஊர்ல மக்கள் சொல்லிட்டு சீனு இருக்குன்னா நீ சீனு இருக்கு. அப்புறம் என்ன இங்க இதென்ன ரேப் சீனா நடந்துக்கிட்டு நீ போ. ஐயப்பனுக்கு மாலை ஓட்டுக்கு பாத்துக்க. இல்லனா கொட்டி அத்து பண்ணி அத்து. என்ன சாமி பூமின்னு போயா. முக்கியமானவர் அவரு. என்ன முக்கியமானவர்? பெரிய முதலமைச்சர் மோடிக்கு பெரிய தம்பி பையன். நீ போப்பா. வருவாங்க எல்லாரும் வருவாங்கப்பா. இன்னைக்கு வெட்டு குத்து நடக்கலாம் பாத்துருவோம்ப்பா. நீ போப்பா. இங்க வேணாம் சாமி. நீ போப்பா நீ போப்பா. உனக்கு எந்த சேதம் வராது. நீ ஐயப்பன் கோயிலுக்கு நல்லபடியா போயிட்டு வருவ. போ. ஏடா ஒத்து ரெண்டு பேரும் ஒத்து வைக்க வந்த மனுஷன் என்ன பெரிய அவர் ஒத்து வைக்க போறாரு. இப்ப என்ன செய்யணும்ப்பா? பேச்சு இல்லன்னா ஊர்ல மன்னிப்பு கேட்டு போயா. இருக்கட்டுவியா? மன்னிப்பு போறியா? தெரியாம பேசிட்டு. ஒரு நாடகம் நல்லபடியாக நடக்க வேண்டுமானால் அப்ப நாடகத்தை நான் கெடுத்துக்கிட்டு இல்லப்பா. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இந்த மேடையிலே நாரதராக வேடமிட்டு நடித்து வேடம் இல்ல நாரதர் நான் தான். இந்த நாரதராகவே இருக்கக்கூடிய இவரை வெற்றி விட்டார் என்று அறிவித்து விடுங்கள். இந்த பாவ மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. நீங்க நான் கர்த்தரா சீசஸா நீ சண்டைக்கு வா. வேணாங்கற எனக்கு. நீ சண்டைக்கு வா. சண்டை வேணாம். எனக்கு சண்டை வேணாம். சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும்யா. சண்டை பிடிக்காது. ஏண்டா அப்படி சண்டை? வேணாம் வேணாம். சொல்லி செய்வார் சரியா, சொல்லாமலே செய்வார் வரியா, சொல்லியும் செய்வார் கேவரே. நல்ல குலமால வேர்க்கன பலாமாவை பாதிலே பாறாங்க. வெம்புவாள் விழுவாள் பைய. இந்த பையன் இருக்குல, இந்த பையன் இருக்குல, ஆளம் தெரியாம காலை விட்டா சிக்கல மாட்டிக்கிறோம் தெரியுதுல. இப்ப தெரியுதுலடி. இதுவரையில் இந்த மேடையில நல்ல ரசிகைகள் மத்தியில கொல்லங்குடி தன்ராஜுன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பேரை காப்பாத்தி உன்னை எப்படியாவது காப்பாத்தி விடலான்னு நான் பார்த்தேன். இல்ல நான் அம்மனை குட்டியாத்தான் ஓடுவேன்னு சொல்லும் போது நான் ஐயோ சாமி என்னைய கொல்ல போறாரு. நான் அந்த பைபாஸ் ரோட்ல போய் லாரிக்குள்ள தலையை விட்டு சாக போறேன். உயிர் என் மயிருக்கு சாமா. நீ பேச்சடி. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்துவிட்டால் சொரணைகளை சுருக்கென்று சொல்லடி கருவாக்கி இரண்டவர்கள் மேலும் கருவாக்க கண்கள்கப்பட்டாய். திருவாரூர் தேரோடு மீதுகளை செத்து கிடக்கிறானே இந்த நீரோடு தாரை நல்ல பேச்சு. பலமானவன் பலமுனாவன் புத்தியிட்டால் எத்தனை விதத்தில் மின்னல் வந்தேதும் மற்ற சிங்கங்களை குருவியில் குட்டிச்சென்றே உற்றதோர் கிணற்றில் சாயல் கட்டுவோம். வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா. வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா. நீ விட்ட வரகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட வரகு வரும் வேதனை அடைந்தாய். போட்டு ஒருவரால் துட்டிலும் துட்டும சொன்ன சொற்களை மாற்றில் மாற்ற கூட்டில் மாவர் கொடியராவரை பேசியா. தீயினால் சுட்டவன் உள்ளார மாறத நாவினால் சுட்டவன் என்று பேசியா. எழுத்துல ஆதிவ உதட்டி உலகம் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்சல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று பேசியா. கசடர கற்புமை கெட்டவன் நிற்காதற்கு தகைன்னு பண்ணான். எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவன் என்பது இருக்கு என்று பேசியா. துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை யாதல் 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 இதழ் ஓசன்டால பேசியா. அதோட செத்தர் நாசமா போனார்னால பேசியா. பாலும் தெளியும் பரப்பாடு கோமடியே நான் உனக்கு கோமடியே கோலம் செய் துங்கக்கணி கோமடியே சங்கத்தமிழ் போன்றும் தா 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 தான்னா காயமேது பையடா ஒரு காட்டெடுத்த பையடா மாயமா செய்த மண்பாட ஓடடா 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 மண்ணை எடுத்து உதிரத்தில் என்ன செத்து மாற்றி பிறப்பது. இதுக்கு ஒரு பிள்ளைக்கு கூட ஆபரேஷன் பண்ணி குழந்தை பிறக்குது. சுகப்பிரசவம் ஒரு பிள்ளைக்கு கூட மயிரில கூட பிறக்குதுல. என்ன பண்ண போறேன் தெரியுமா? எந்த ஊர் இருந்து அந்த ஊர்ல இருந்து காரக்குடியில இருந்து இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட 136 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வேன் வாடகை மட்டும் 7500 வருமே. காலையில என்ன செய்ய போறோம் தெரியல. வாடகைக்கு பையூரிலே பிறந்து பாலூர்ல வளர்ந்து பையூர் பாலூர் வேதனை போகுதடி. அடி எடுவட்ட முண்ட கண்டார ஒளிமகள லூச்சு முண்ட எடுவட்ட முண்ட கண்ணம்மா. பரப்பு உயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோடு உயரம் கோடு உயர்ந்தால் இல்ல உயர்வோம் என்று ஐயா சொன்னாரே. குமுதமிட்ட குமுதமிட்ட திரியும் தெரியும் இந்த ஊர் சத்தியமா ஆலியான் பலி என்னோட நான் செத்தாம ஆலியனை வலித்தாய் நீ என்ன தெருவுல சித்தவர்த்திட்டு பிரமலித்த பொச்சல அகல நடவடிக்கை மஞ்சோர் வந்து யாருமே பொங்கல முக்கே இங்க சேவதி எத்த பேர் பாத்துக்க உன் பேரை சொல்லி எழுதி வச்சு செத்து பேர் பாத்துக்க இந்த காலாப்பனூர்ல செத்து
போயிரு பாத்துக்க. செத்தது வெட்டில் சிறு வந்தால் எத்தை திரு குனிந்திருத்தால் குனி. அது யாரு நீ வாத்துறி இல்ல. முன்பரையில மந்திரை மறுவில குனி. தலையில கை வச்சு செத்தவ மத்ராஸ் யாத்தலி கை வைத்தான். அவர்கள் பசுவான ஒரு மயிறு முதல்ல தலையில கை வச்ச பசுமான அதை கேட்ட வராப்படி. அதனால அவன் என்ன வார்த்தை கேட்டாலும் சாம்பல போச்சமா போய் போயிட்டு அப்படி போய் அப்பச்சோடியா பேசு. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் இடத்தில் அந்த திறமைகளை போட்டு உடைய கும்புரை விட்டு தொலை. கும்பிடுவது 5 வணக்கம். ஏக நமஸ்காரம், துவாக நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாசா நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 வகை நமஸ்காரம். கொட்டை ஏறுது பாத்துக்க. முருகப்பெருமான் முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியில வச்சு படைச்சான். அதற்கு ஒரு பெருமை இருக்கிறது. அதனால்தான் முந்திரி பழத்துக்கு கொட்டை வெளியில இருக்கு. முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த விஷயத்தை பேச வேண்டுமோ அந்த விஷயத்தை முதலில் பேச வேண்டும். சொல்ற விஷயத்தை சொல்லி சொல்லாம சொல்லி உனக்கு தெரியுமா? என்னையா எனக்கு எலடி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சந்தோஷமான செய்தி தானையா. வெயிலும் பயங்கரமா அடிக்குது. இப்ப இது என்னன்னா வழுக்கையா இருந்தா பரவாயில்ல, அரைப்பரப்பா இருந்துன்னா இளங்காயின்றாங்க. இந்த இளநிக்கு ஆபரேஷன் பண்றது தானே சொல்ற? அட இளநீ சீவிரது தானே ஆபரேஷன் சொல்ற? இளநீ ஆபரேஷன் என்னையா? பெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? கத்த முடியல, தையல் லேசா வலிக்குது தெரியுமா? எனக்கு தெரியுமியா. ஆமா, உங்களை ஒரு நாரதன் நின்னாரு, எங்க காணா? வெளியே இருக்க போயிருக்காரு. அப்ப நீ யாரு? நான் குளிக்கலாம்னு துணிமணி அவுத்து போட்டு நீங்க கத்துறத பாத்துக்கிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு. ஏண்டா உன்னை யாரா நாரதர் வேஷம் போட சொன்னது? நான் போறேன்னு சொன்னா நான் போறேன்னு சொன்னா அப்புறம் நாடக அமைப்பாளர் கேவி ஆறுமுகன் நாரதர் வேஷம் போட்டு நீ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை காணோம். எங்கே போய் படுத்த அப்படின்னு தெரியல. அவர் தான் நாரதர் வேஷம் போடாதா? ஒரு நாரதரே இன்னொரு நாரதர் வேலை பார்த்து போயிருக்காரு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் போட சொன்னனால ஒன்றும் தப்பு இல்லை. இனிமே போடுவியா நாரதர்? சரி போட. சரி, நம்ம 2 பேருக்கு ஒரு போட்டி இருந்துச்சு. நீ வெற்றி விட்டு நான் தோல்வி விட்டால் வேஷம் போடக்கூடாது, கட்டாயம் பிடிக்கக்கூடாது. நான் வெற்றி பெற்று நீ தோல்விட்டால் அம்மளை குண்டியா ஓட வேண்டும். சரி, அதானே போட்டி. இந்த இடத்துல நீர் வெற்றி பெற்றீரா யாம் வெற்றி பெற்றீரா? தாங்கள். நீங்கள் தோல். இப்ப அதனுடைய போட்டி நிபந்தனை என்ன? அம்மனை குண்டி. ஏறத்தாழ 75% அம்மனை குண்டி ஆயிட்டேன். இதையும் கழட்டிட்டா ரொம்ப சிரமம். ஏரியா உள்ள சச்சி போடலையா? இது கவுடி அம்மனை குண்டினா அதான்யா. அங்கே சச்சி போடல சொல்ல. விருச்சு வந்தா விருச்சு வந்துரு. இது பிளாக் ஷீட் அவுட். ஏரியா அம்மனை குண்டி சச்சி போடல சொல்றல. நான் இப்போ ஓடுறேன்னு சொன்னா ஏரியா நான் இப்போ ஓடுறேன்னு சொன்னா அப்புறம் நான் இப்போ ஓடுறேன்னு சொன்னா நல்லா கேட்கணும். நான் அம்மனை குண்டியா ஓடுவேன்னு சொன்னேன். இப்போ ஓடுறேன்னு சொன்னா வேற புரட்டாசி 30 கூட ராத்திரி 1 மணிக்கு 3 ரவுண்டு இதை சுத்திட்டு கூட போவேன். இல்ல ஐப்பசி 4ஆம் தேதி வாக்குல ராத்திரி 1 மணிக்கு இதை சுத்திட்டு கூட போவேன். நான் இப்போ ஓடுவேன்னு சொன்னாதான் அம்மனை குண்டியா ஓட சொல்லணும். எனக்கு எப்போ வாய்ப்பு இருக்குதோ அப்போ ஓடுவேன். அப்படியா? எப்போ வேணாலும் ஓடு. எந்த வருஷம், எந்த மாதம், என்ன கிழமை, எத்தனை மணிக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்லிட்டு போயிரு. எதுக்கு மறுபடியும் 4 வீடியோ வர வச்சு வீடியோ எடுத்து இதுல விராலிமலை பச்சாட்டில் வெண்துறையில ஓட்ட போடி. புரட்டாசி 30 வரையும் நாடகம் இருக்கு, விடவே மாட்டேன். என்ன செய்வ நீ? கிழிச்சு முடியா உங்களை பேசலாம். இப்ப அந்த பிள்ளைங்க போங்க போங்க. சாந்தி அடியாய், சாந்தி சாந்தி. சூப்பர்ல, அருமையாக போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடிட்டாரு. அப்படித்தான் இருக்கானு. கலைவாணர்னா சும்மாவா? சின்ன கலைவாணர் தம்பி இந்த இருக்கு வேறு பெட்டிக்கார தம்பி. அந்த தம்பி சொல்லுது போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடிட்டாருன்னு சொல்லுது. ஐயோ, நீங்க திரைக்கு பின்னாடி தப்பா இருந்து கேட்டு வந்திருக்கீங்க, பிரதிபலிச்சு கேட்டிருக்க உங்களுக்கு. அப்படியா? சாமி ஓட்ட ஓடல உனக்கு தெரிச்சு விழுந்து போயிருக்கடா அப்படின்னாரு. போங்க. அப்படியா? போங்க போங்க. கரக மசுரே போங்க. உட்காரு புத்தா, உட்காரு. உங்கள்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கல இவர் கூட சேராதுன்னு. ஏன்னு நமக்கு இது தேவையா? ஏப்பா அது என்னப்பா சின்ன கலைவான்னு பட்டம் கொடுத்ததும் போகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா. போகிற இடம் பூரா அடித்து போட்டு வர்ற இந்த கோவத்தை முறையில் குறைங்க. போகிற இடம் பூரா அடித்து போட்டு வந்துட்டு நான் அப்புறம் 108 ஃபோன் பண்ணி நான் தூக்கிட்டு போய் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் அலைய வேண்டியிருக்கு. ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறிய தண்டராஜ்? சொல்லிட்டு நான் எங்கள் அண்ணன் கோவக்காரரு,
கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உன்னை விட கோவக்காரு ஐயா. சாமியாரை போய் இப்படி அடிச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுரு, மாநிலம் போ. மரியாதை சொல்லிட்டு வா. இன்னும் இந்த வேலை செய்யக்கூடாது சொல்லு. சொல்லுண்ணே, நீ இந்த வேலை செய்யக்கூடாது சொல்லுண்ணே. என் தலையிலத்து பசு பிள்ளை பூச்சிலாம் வந்து மிரட்டுது பாரு. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. இன்னைக்கு எப்படி அடிமை கிடைச்சிருக்கு? ஏங்க ஆல்ரவுண்டுக்காருக்கு நல்லா வெயிட்டா பணம் கொடுத்துருக்கீங்களோ? இல்லை, கொடுத்தவனத்தோட எக்ஸ்ட்ராவே ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றாரு. ஏன் ஆள் கூட்டி அடிக்கிறதுக்கு பிடிப்பாரு. அது சொல்லுது, சின்ன கலைவாரனுக்கு பட்டம் கொடுத்ததும் போதும், போற ஒரு இடத்துல ஆளுகளை அடிச்சு போட்டு வந்துடுறேன், அப்புறம் நான் போய் 108க்கு போன் பண்ணி ஏற்றி விட வேண்டியது இருக்கு. கோபத்தை குறைங்கன்னா விடுறீங்களா? ஆஸ்பத்திரி தேடி அழைக்க முடியலையா, கொண்டு போய் சேர்க்க முடியலையா அப்படின்னு சொல்லுதே. எது வெயிட்டா இல்லை, அதை விட இன்னொன்று எச்சரிக்கையை விட்டுட்டு போதே, அது மரியாதையா இருந்துன்னு சொல்லிட்டு போதே. எப்ப ஆளு குட்டியாரியா நீ அடிக்கிறதுக்கு? ஐயா என்னப்பா, என்னை சுத்தி நல்ல மனுஷனே இல்லை. நீங்க போங்க போங்க. ஆவுன்னா ஓயாம வந்துடுறிய, விருட்டு 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 விருட்டு. அப்பா ஒளிப்பான சொல்லுங்க. அப்படியே ஆத்தி பார்க்குற பார்வையே சரியில்லையே. ஆத்தி ஆத்தி. கன்ராஜி, கன்ராஜி, சட்டை எங்கே எடுக்கிறேன்? நான் தீபாவளிக்கு எடுக்கணும். இது வந்து தாய்லாந்துல எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, மினுமினு இருக்கும். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டா? ஓத்தாங்க அம்மானு கேட்காம கேளு. தண்ணியை போட்டால் கேட்பேன். சரி, இப்போ கேட்கல. ஏன் இப்போ போடல? கட்டிங் கிடைக்கல உனக்கு. சரி, யார் வந்தது? யார் வந்தது? சாமி. எங்க இருந்து வந்தாரு? மேலோகம். ஆஹா, அவர் கேட்டார்ல கேள்வி. நான் கேட்கட்டா? கேளு. மேலோகத்தை சுருக்கி சொல்லு. மேலூர். இது என்னது? பூலோகம். பூலோகத்தை சுருக்கி சொல்லு. பூல். கட்டிங் யாரு கொடுத்தான்னு தெரியலையே.